பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்து நாமத்திலே நான் உங்களை வாழ்த்துகிறேன். நீதிமொழிகள் புத்தகத்திலே 3ஆம் அதிகாரத்திலே 32ஆம் வசனத்தினுடைய பிற்பகுதியிலே இப்படியாய் வாசிக்கிறோம். நீதிமான்களோடு அவருடைய ரகசியம் இருக்கிறது. அதே 33ஆம் வசனத்தில் பிற்பகுதியில் இப்படியாய் வாசிக்கிறோம். நீதிமான்களுடைய வாசஸ்தலத்தையோ அவர் ஆசீர்வதிக்கிறார். கர்த்தர் நீதிமான்கள் மேல் பிரியமாக இருக்கிறார். நீதிமான்கள் மேல் நோக்கமாக இருக்கிறார். நீதிமான்கள் மேல் தன் கண்களை வைத்து அவர்களை பாதுகாக்கிறார். அவருடைய கூப்பிடுதலுக்கு செவி கொடுக்கிறார். இதெல்லாம் வாசிக்கிறோம் பாருங்கள். சங்கீதம் 34 நீங்கள் வாசித்தா அவையில் சொல்லப்பட்டிருக்கிறது எல்லாமே. ஆகவே அவருடைய கண்கள் அவரை நோக்கி இருக்கிறது. அவருடைய செவிகள் அவர் கூப்பிடுதலுக்கு திறந்திருக்கிறது. அவருடைய ஆபத்தில் அவரை கூப்பிடுகிற பொழுது தேவன் அவர்களுக்கு விடுதலை கொடுக்கிறார். நீதிமான்களுக்கு வரும் துன்பங்கள் அநேகமாக கதை எல்லாருக்கும் விடுதலை ஆக்குகிறார். இப்படிலாம் நான் வாசிக்கிறோம் பாருங்கள். இந்த நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரம் 32ஆம் வசனத்தினுடைய பிற்பகுதியில் நீதிமான்களோடு அவருடைய ரகசியம் இருக்கிறது. கர்த்தருடைய ரகசியம் நீதிமான்களோடு இருக்கிறது என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆங்கில வேதாகமத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கு சொன்னால் சீக்ரெட் கவுன்சில் என்று அழைக்கப்படுகிறது. ஸோ அவருடைய ரகசிய ஆலோசனை, பட் இஸ் சீக்ரெட் கவுன்சில் இஸ் வித் த அப்ரைட். நீதிமான்களோடு அவருடைய ரகசிய ஆலோசனை இருக்கிறது என்று சொன்னால் கர்த்தர் அவர்களை நடத்துகிறார். தான் செய்ய போகிற காரியங்களை அவர்களுக்கு வெளிப்படுத்துகிறார். அவர்களை குறித்த தேவனுடைய சித்தத்தை அவர்களுக்கு உணர்த்துகிறார். பாருங்கள், அவர்களை தாங்குகிறார், தப்பி வைக்கிறார், ஏந்துகிறார், சுமக்கிறார், எல்லாம் செய்கிறார். அப்போது அவருடைய ஆலோசனைகள் ரகசியமாக நீதிமான்களுக்கு தெரிவிக்கப்படுகிறது. அந்த ரகசிய ஆலோசனையின்படியாக அந்த கவுன்சிலிங்கை அவர் கொடுத்து அவர் நடத்துகிறதை பார்க்கிறோம். 33ஆம் வசனத்தில் பிற்பகுதியிலே வாசிக்கிற போது பாருங்கள், நீதிமான்களுடைய வாசஸ்தலத்தையோ அவர் ஆசீர்வதிக்கிறார். நீதிமான்களுடைய வாசஸ்தலத்தை, கூடாரத்தை ஆசீர்வதிக்கிறார். அதை பாதுகாக்கிறார். நீதிமான்களின் கூடாரத்தில் ரட்சிப்பின் கம்பீர சத்தம் கேட்டுக்கொண்டே இருக்கும். கர்த்தரை துதிக்கிற துதி இருந்து கொண்டே இருக்கும். பாருங்கள், அப்போ தேவன் நீதிமான்களுடைய வாழ்க்கையிலே, அவருடைய முன்னேற்றத்திலே, அவருடைய உயர்விலே அவர் எப்பொழுதும் தன்னுடைய ஆலோசனைகளை சொல்லி உறுதிப்படுத்தி நடத்துகிறார். அவர்கள் வசித்து கொண்டிருக்கிற அந்த வாசஸ்தலங்களை எல்லாம் கர்த்தர் ஆசீர்வதித்து பாதுகாக்கிறார். நீதிமான்களுடைய கூடாரங்களை, ரட்சிப்பின் கம்பீர சத்தம் கேட்கிற இடங்களை எல்லாம் கர்த்தர் பாதுகாக்கிறார். பார்த்தீங்களா? இன்றைக்கு இந்த காலை வேளையில் நாம் கர்த்தரால் நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறோமா? இயேசு கிறிஸ்து ரத்தம் நம்மை கழுவி சுத்திகரித்திருக்கிறதா? கல்வாரி சிலுவையில் இயேசு சிந்திய ரத்தமும் இயேசு நமக்காக விட்ட ஜீவனும் இலவசமாய் கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு நம்ம நீதிமான்களாய் மாற்றியிருக்கிறதா? நாம் நீதிமான்கள் என்றால் கர்த்தருடைய ஆலோசனை, ரகசியமான ஆலோசனைகள் என்றன்னைக்கு நமக்கு உண்டு. நாம் நீதிமான்கள் என்று சொன்னால் கர்த்தருடைய ஆசீர்வாதம் நம்முடைய வாசத்தங்களை உண்டு. ஜெபிப்போமா? நேசிக்கிற நல்ல பிதாவே, இந்த நாளிலே உங்களுடைய அன்பின் வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. நீதிமான்கள் மேலே கர்த்தருடைய கண்கள் நோக்கமாக இருப்பதற்கும், நீதிமான்களை நடத்துவதற்கும், ஆலோசனை சொல்லி அவர்களை பாதுகாப்பதற்கும், அவருடைய கூடாரங்களை ஆசீர்வதிப்பதற்கும் ஆண்டவரே நீர் பாராட்டின தயவுகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். அப்படிப்பட்ட ஆசீர்வாதங்களை இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டு கேட்டுக்கொண்டிருக்கிற பிள்ளைகள் வாழ்க்கையில் பெற்றுக்கொள்ளும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்து நாமத்திலே பிதாவே. ஆமென், ஆமென்.